வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருட்கவி அருணகிரிநாதர் அவரை பற்றி பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 22 வாரங்கள் ஓடி இருக்கு நம்மளுக்கு. இதில் போன வாரம் நான் போட்டதில் 50க்கும் மேற்பட்ட வியூஸ் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கலான்றதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ. எனக்கு இதே மாதிரி ஊக்குவித்தீங்கன்னா இன்னும் நல்லதாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல. ரெண்டாவது, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அருணகிரிநாதர் நம்ம ஸ்ரீநாத் அவரோட கவிஞருடைய போரிட்டு வாதமிட்டு அவருடைய இதை தெலுங்குக்கு மாற்றி கொடுத்தார். ப்ரௌட தேவராயர் நம்பர் 2 அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. அங்கே அந்த ராஜா பேரை நான் தேவராயர் தான் கொடுத்துருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் தான் திரு முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் சொன்னார், கிருஷ்ணதேவராயர்லாம் இப்போ 100-120 வருஷத்துக்கு முன்னாடி தாம்மா. இவர் தேவராயர்னா வேறு பேர் இருக்குது அதுக்கு. அவள் ரெட்டிஸ் ஃபேமிலியில் விஜயநகர எம்பையரில் ஒரு பார்ட்டாக இருந்தாவா. அவருடைய பேர் கொண்ட வீடு ரெட்டிஸ் வெள்ளமாஸ் ராக்கொண்டான்னு ஒரு ஃபேமிலியே இருக்கு அவள். அவள் தான் அங்கே இருந்தாம்மா அவர் அப்படின்னுட்டு சொன்னார். அதனால் அதை ஒரு தடவை சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் போன வாட்டியே என்ன சொல்லியிருந்தேன்னா, இதில் எதனா விட்டு போயிருந்தாவோ எதனா நான் தப்பாக சொன்னாவோ எனக்கு மெசேஜ் வந்தோன்னே உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அந்த விஷயந்தான் இப்போ சொன்னேன். அடுத்தது ஸ்ரீநாத் அவர்கள் மகாகாவியம் ஒன்று எழுதியிருக்கார், டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். தெலுங்கு டிரான்ஸ்லேட், அதாவது சான்ஸ்கிரிட்லேருந்து தெலுங்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதோடைய பேர் என்னென்னா ஸ்ரீங்கார நைச்சா தாமு அப்படின்ற மகாகாவியத்தை அவர் எழுதியிருக்கார். தெலுங்கில் சான்ஸ்கிரிட்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அங்கே அப்போ இருந்த சுச்சுவேஷனில் நம்ம இதில் தெலுங்கு தான் மெயின்மையாக இருந்தது, சான்ஸ்கிரிட் கொஞ்சம் டவுனாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் போன வாட்டி கேட்டிருக்கலாம். ப்ரௌட தேவராயரே அவருடைய ராமாபியோதயத்தில் 5வது காண்டத்தில் அருணகிரிநாதருடைய அம்மா பேர் அப்பா பேர் எல்லாத்தையும் சொன்னான்ட்டு திருப்பி வந்திருக்கேன். நான் திருப்பி அதை சொல்ல வேண்டான்றதுனால தான் இதோடு நிறுத்திக்கிறேன். நீங்கள் போனது வாரத்துக்கு பார்த்ததுனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி போன வாரத்தில் நான் என்ன சொன்னேன்னா, வில்லிபுத்தூரார் அவரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது இவர் அந்த நம்ம ஹீரோ அருணகிரிநாதர் தாந்தோன்றீஸ்வரருடைய கும்பாபிஷேகம் ஆயிடுத்து. அம்ச நடேஸ்வரி ஸ்ரீ அம்ச நடேஸ்வரி சமேத தாந்தோன்றீஸ்வரருக்கு அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் வேதாந்த தேசிகர் ராஜா அவரோட பையன் வேதாந்த தேசிகரோட பையன் நயனாச்சாரியர் எல்லாரும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு சிறப்புற பண்ணினா இல்லையா. அப்போ அப்புறம் தானே போய் ஸ்ரீநாத் அவரோட வாதிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தான் ப்ரௌட தேவராயர் அவருக்கு ராமாபியோதயம் தெலுங்கு ராமாபியோதயம் கொடுக்குற. அதை எடுத்துட்டு நம்ம சொந்த ஊருக்கு தானே வரணும். வந்த உடனே திருப்பி தாந்தோன்றீஸ்வரர்கிட்டே போகிறார் அவர். அதோட அங்கே நிறுத்திட்டு இப்போ அடுத்த அழைப்பு வருது. அவர் தான் நம்பர் 1 ஆகிட்டார் இல்லையா. அதாவது எல்லா உலகமே பேசுகிற அளவுக்கு அருணகிரிநாதர் வந்துட்டார் இல்லையா. அதனால் இன்னொரு மன்னரும் வாதத்துக்கு கூப்பிட்றார். அவருடைய பேர் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். அதாவது அவருடைய செங்கேணி மன்னன் மல்லியநாதன் அவர் பேர் கூட நான் லாஸ்ட் டைம் சொல்லிட்டேன், திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். அந்த அரசவை புலவர் தான்
வில்லிபுத்தூரார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வில்லிபுத்தூரார் யார்? ஏன்னா அவர் வந்து மகாபாரதத்தையே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அவரது வில்லி பாரதம்ன்றது இப்போ கூட ஃபேமஸாக தானே இருக்குது. ஸோ அவரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வில்லிபுத்தூரார் வந்து அவர் அரசவை புலவராக இருக்கிறச்ச அவரோட டெய்லி யாரோ ஒருத்தர் வாதாடைக்கு வருவா. அவள் வந்து பொன்மணி எல்லாம் கொடுப்பா. அவளுடைய பொழுதுபோக்கும் அதுவாக இருந்தது. அரசவை புலவர் அவர். நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துருக்கணும் இல்லையா? இருக்கார். அவர் ராஜாக்கு மல்லிநாதனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படி நம்ம பிரௌடதேவராயருக்கு அருணகிரிநாதர், பிரௌடதேவராயர் நம்பர் 1 நம்பர் 2 எல்லாருக்குமே அருணகிரிநாதருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அதே மாதிரியே இங்கேயும் வில்லிபுத்தூரார் மல்லிநாதனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா அரசவையில் யாராவது இவருக்கு எதிர்க்க வாதிச்சு தோத்து போயிட்டார்னா அவளுடைய காது இருக்கு இல்லையா, செவில் ஹியர்ஸ், அதை கட் பண்ணி விட்டுடுவார். தட் இஸ் தி பனிஷ்மெண்ட் கிவன் பை தி வில்லிபுத்தூரார். ஈச் அண்ட் எவ்ரி டிஃபீட் ஆயிருக்கா இல்லையா, தோத்து போயிருக்காளோ இல்லையோ, அவளுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை அவர் கொடுத்துட்டு இருந்தார். அதனாலேயே யாருமே இவர்கிட்ட வாதிச்சுக்கிறதுக்கு வரவே மாட்டேன்றா. அவரை பற்றி இப்போ நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? வில்லிபுத்தூராருடைய இயற்பெயர், அவள் அப்பா அம்மா வச்ச பெயர் என்னன்னா வரபதி குணாதிபன். வரபதி குணாதிபன்றது தான் அவருடைய இயற்பெயர். வில்லிபுத்தூர்லேருந்து வந்ததுனால அவருக்கு வந்து வில்லிபுத்தூர்னே அது வந்து ஃபேமஸ் ஆகிடுது. அவருடைய அப்பாவுக்கு 2 ஒய்ஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுடைய பையன் தான் வந்து வரபதி குணாதிபன், அதாவது வில்லிபுத்தூரார். நம்மளால் ஆசையாக கூப்பிடப்படுறோம் இல்லையா அவருக்கு 2வது அம்மா, அவருடைய 2வது ஒய்ஃபுக்கு வந்து 2 பசங்க பிறந்திருக்கா. அந்த 2 பசங்களும் வந்து அவள் 2 பேரும் கூட கவிதைகள்லாம் நல்லா எழுதுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் முதிர்ச்சி இவரை விட நல்ல முதிர்ச்சி இருக்கிறவா. அவருக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வந்துருத்துன்னா வரபதி குணாதிபனுக்கு என்ன ப்ராப்ளம்னா சித்தினாலே கொஞ்சம் கொடுமைப்படுத்துவான்னு ஒரு வித பயம் இருக்கும். அது தப்ப அந்த தம்பிகள் 2 பேரும் இருக்கா இல்லையா, அதில் ஒரு தம்பிக்கு பிறவியிலேயே கண்ணு தெரியல, 2வது தம்பிக்கு பிறவியிலேயே கால் ஊனமாக இருக்குது. கால் ஊனம்னா இப்போ வந்து போலியோ அட்டாக் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு கால் சூம்பி ஒரு கால் இதுவாக இருந்தால் அவளால் நடக்க முடியாது இல்லையா, அப்படி இருக்குது. அவருக்கு வந்து என்னென்னா நான் தான் கவிஞர்ன்றது அகங்காரம் தான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. கொஞ்சம் படித்தவாளுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கிறது நியாயம்தான். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது இல்லையா, இருக்குது பாவம் அவருக்கு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய தம்பிகளையும் நம்ம தான் அடிமைப்படுத்தணும். அதாவது எங்கிட்டே இருந்தால் எல்லாம் இவா வாங்கிக்கணும், எல்லாமே நம்ம பார்த்து எங்கிட்டே இருந்தால் இருக்கணும், சொத்து பத்து எல்லாம் என்கிட்ட இருந்தா தானே அவள் அப்போ தானே இவருக்கு வந்து கேட்டு பண்ணிப்பா அப்படின்னு இருக்கா. அவள் அண்ணா தம்பி எப்படி போவானா வெளியில், கூட பிறந்த அண்ணா தம்பிகள் இருக்கா இல்லையா, கண்ணு தெரியாதவா, கால் இல்லாதவா, கண்ணு தெரியாதவர் மேலே தலை மேலே ஏறி உட்காந்துண்டு, அதாவது கழுத்தில் இப்போ உட்காருவாளோ இல்லையா, திருப்பதியிலெல்லாம் குட்டி பசங்களெல்லாம் தலையில் தூக்கி வச்சுன்ட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி இவர் கண்ணு தெரியறவரை மேலே தூக்கி வச்சுடுவார். ஏன்னா அவருக்கு கால் சரியில்லை இல்லையா, அவரை தூக்கி வச்சுட்டு தான் அவர் ரோடு ஃபுல்லாக போய் இக்கரைக்கு போயினா என்னது, அதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது. நம்ம அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். இப்போ முதல்ல வில்லிபுத்தூராரை பற்றி பார்க்கலாம். வில்லிபுத்தூரார் வந்து அவள் தம்பிகளுக்கெல்லாம் சொத்து போகக்கூடாது, எதுக்கு போகணும், நான் தானே இங்கே நன்னா தானே இருக்கேன், எனக்கு தான் எல்லாம் வரணும், சித்தி பசங்க எப்பயுமே இதுவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அவளுக்குன்னு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து ராஜா இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே மல்லிநாதன், அவர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு சாசனம் எழுதி கொடுத்துடுங்கோ. சாசனம்னா அக்ரிமெண்ட் கிடையாது, உனக்கு தான் எல்லான்ற ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி கொடுத்துடுங்கோ. அப்போதான் வந்து என் தம்பிகளுக்கும் எங்கள் சித்திக்கும் என் மேலே கொஞ்சம் பயமும் இருக்கும், அவளும் கொஞ்சம் இதுவாக இருப்பா அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்போ தான் மல்லிநாதன் என்ன சொல்கிறா, அப்பா நீ சொல்கிறத பார்த்தாலும் எப்படி இருக்குன்னா உன் வீட்டு விஷயமும் நம்ம வியாசர் மகாபாரதத்தில் எழுதியிருக்காளே அதுவும் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை தானே, அதையும் பார்த்தா ஒன்றா தான் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் 2 ஒன்று தான். நீ முதல்ல அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தேன்னா உனக்கு நான் இதை சாசனமாக எழுதி கொடுத்துட்றேன், இதுக்கு அது பரிசாக இருக்கட்டும்பா உனக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்படி தான் அவர் வந்து வில்லிபுத்தூரார் எழுத ஆரம்பித்தேன். இதை வியாசருடைய மகாபாரதத்தை வில்லிபுத்தூரார் வில்லிபு பாரதம்னுட்டு எழுத ஆரம்பித்தார்.
இதுதான் அவருடைய ஸ்டோரி, எனக்கு கிடைச்ச ஸ்டோரி. இவ கண்ணு தெரியாத காது கேட்காத இருக்கா இல்லையா, அவளை வந்து டைரெக்டாக எல்லாமே சுவாமிக்கு, சுவாமி மீதே ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் வந்து அர்ப்பணம், சரணாகதின்னு சரணாகதி ஆனவா. என்னவோ அண்ணா இப்படி இருக்கான், நம்ம கிட்டலாம் நல்லா இருக்கான், ஓகே நல்லா இருந்தா சரி, எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நல்ல குணத்தோட தான் இருந்தா. என்னவோ பாவம் அவருக்கு அப்படி இருக்கு. அவருடைய அகங்காரத்தையும் அழிக்கிறதுக்கு காலம் வரல. எல்லாருக்குமே பிறந்தோடனே நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அது தெரியும். அதே மாதிரி நம்ம வில்லிபுத்தூராருக்கும் அப்படி தான். அந்த சுச்சுவேஷனில் தான் அப்போ தான் வந்து ராஜா மல்யநாதன் வந்து அருணகிரிநாதர் இந்த மாதிரி வந்திருக்கார், இந்த மாதிரி பட்டங்கள்லாம் வந்திருக்குன்னொன்னே இவருக்கு ஜலசி தானே, இவருக்கு மனசு ஃபுல்லாக ஜலசி தானே, நம்ம திருதராஷ்டிரன் மாதிரி தானே. எப்படி இருந்தாலும் நான் வந்து அவர்கிட்ட வாதிச்சு நான் அவர் காதை அறுக்கலைன்னா பாருங்கன்னுட்டு சேலஞ்ச் எல்லாம் விட்டோன்னே இவர் வந்து உடனே தூது அனுப்புகிறார், அருணகிரிநாதா வாப்பா, இவரோட வாதம் பண்ணுறதுக்காக வாப்பான்னுட்டு. அப்போ வரத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன கிடைச்சது, சிவன் கோவிலுக்கு போய் இருக்காருன்னு சொல்லி நிறுத்தியிருக்கேன். அந்த சிவன் கிட்ட அவருக்கு என்ன வரம் கிடைச்சது, என்ன மாதிரி அவர் அங்கே பாடினர், என்னத்தை வச்சு பாடினர், என்னென்ன அக்ஷரங்கள்லாம் யூஸ் பண்ணார், அதில் வில்லிபுத்தூரார் ஜெயிச்சரா நம்ம அருணகிரிநாதர் ஜெயிச்சரா. வாதம்ன்றதெல்லாம் சும்மா வார்த்தைகளுக்கு தான் வருமே, சண்டை சச்சரவு தப்ப அடிதடிக்கெல்லாம் போகாது, வாக்குவாதம் அவ்வளோதானே தப்ப. அது ரொம்ப நல்ல அப்படியே அது ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அந்த வாக்குவாதம். அவரும் நல்ல பிரில்லியன்ட் தானே நம்ம வில்லிபுத்தூராரும். அருணகிரிநாதர் கூப்பிட்ருக்கா. இப்போ நாளையோட எபிசோட்ல தான் அருணகிரிநாதர் அங்கே போகிறார், அங்கே போகிறச்ச என்னெல்லாம் நடக்கிறதுன்றதையும், அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அதான் தாந்தோண்டீஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவரும் நம்ம அம்மா அம்சநடேஸ்வரியும் என்ன அருள் இவருக்கு கொடுத்தார், அவர் எப்படி வந்தார்ன்றதை நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவருக்கு அங்கே வாதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு நாள் ஒரு நைட் ஒண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? நான் இத்தனை நாளைக்கு பேசியது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பசங்களுக்கு, அப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதனா நான் தப்பாக சொல்லியிருக்கேன், இல்லை உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் மீ. அடுத்தது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.